சித்ரா தேவி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்க்க கார் வருது. அது கூட தெரியாமல் போகிறாங்க. அப்போ கார் திட்டுறாங்க. ஏம்மா என்னம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு. எனக்கு வீடும் இல்லை, சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது எல்லாரும் ரோட்டில் தூங்குறவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பிளாட்ஃபாரத்தில். அப்போ போய் அவங்க அங்கே உட்காடுறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து என்னம்மா ஏன் இடத்துல உட்காந்துட்ருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ தெரியாமல் உட்காந்துட்டேன்னு தூரம் போய் உட்காடுறாங்க. பார்த்தா பணக்கார பொம்பளை மாதிரி தெரியுது. சொத்தை எல்லாம் பிடுங்கிட்டு திரத்தி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் மகாவும் சூர்யாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அக்காவுடைய வாழ்க்கையை நம்ம கேள்விக்குறியாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலெல்லாம் இறக்கமே காட்டாத, அவன் ஒரு விஷம் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. இல்லை, அக்காவுக்காக நம்ம பார்த்துருக்கணும், அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அப்படியெல்லாம் விட முடியாது, அவன் பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்ச தப்பா? இந்நேரம் தாத்தா இவ்வளோ பெரிய அவமானத்தை தாங்கிட்டு உயிரோடு இருந்திருப்பாரா? அவர் உயிருக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா? நீ பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு கோச்சிக்கிறாங்க சூர்யா. உடனே போய் மகா சூர்யாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யாவை அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா, கௌதம் பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து நீ சரியாகவே இல்லை, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் எதுக்கும் ஃபீல் பண்ணலை, இது எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டியது, ரொம்ப லேட்டாக நடக்குது, இதுக்காக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் திருந்தி வரணும், இந்த குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு மட்டும் சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் ரோட்டில் சித்ரா தேவி உட்காந்துட்டு இருக்கும்போது அனாமிகா அந்த பக்கமாக வராங்க. அனாமிகாவை பார்த்துட்டு சித்ரா தேவி எழுந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஜெயிலில் கௌதம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடந்தது எல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ்கார் வந்து, இதை பாருப்பா, நீ பண்ண தப்புக்காக உங்கள் அம்மாவும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க, அவங்களையும் வீட்டை விட்டு திருத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கௌதமுக்கு மனசே உடஞ்சி போகுது. அம்மா, நீ வீட்டை விட்டு வெளியே போய் எங்கே இருக்கியோ, எவ்வளோ கஷ்டப்படுறியோ தெரியலையே, இதெல்லாம் என்னால் தானே, நான் பண்ண தப்புக்காக நீ தண்டனை அனுபவிக்கிறியம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க கௌதம். என்னால் தான்னு சொல்லிட்டு அழறாங்க. இந்த பக்கம் அனாமிகா வந்து என்ன அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க சித்ரா தேவி. என்ன அத்தை, நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியசாலி, இந்த மாதிரி அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா தேவி. இல்லை அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்க்க மாட்டேனா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நான் தான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அழ வேண்டிய நேரம் இல்லை, உங்களை அழ வச்சவங்களெல்லாம் நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சித்ரா தேவிக்கு அப்படியே 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்குது. ஆமாம், நான் எல்லாரையும் அழ வைக்கணும், நான் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு காரில் ஏறுறாங்க. உடனே அனாமிகா அவங்க பங்களாக்கு இட்டுட்டு போகிறாங்க. அத்தை இங்கே இருங்க, அவ்வளோ பெரிய இடத்த விட்டு உங்களை திருத்தி அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, இங்கேயே இருங்க, இங்கே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அப்பா அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லலை, நைட் ஆகிடுச்சி, தூங்கிட்டுருப்பாங்க, நான் காலையில் விவரத்தை சொல்லி உங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனாமிகா. அதை கேட்டுட்டு சித்ரா தேவிக்கு மறுபடியும் அழுக வருது. நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்கு திருப்பி நல்லது தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா தேவி. இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழறாங்க. இதுக்கெல்லாம் கைமாறாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அனாமிகா. நான் விஜய் லவ் பண்ணலை தான், ஆனாலும் அவரை விட்டு கொடுத்துடலாம் தான் நான் டைவர்ஸ் வாங்கினேன். எப்போ இந்த உறவுக்குள்ளே இன்னொருத்தி வந்தாலும் அப்போ தான் எனக்கு பொசசிவ் அதிகமாகிடுச்சு. அவள் வந்ததுலேருந்து விஜயை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. எப்படியாவது விஜய் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, விடு, விஜய் கூட உன்னை நான் சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா தேவி. இது போதும் அத்தை, உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. சரின்னு சொல்லி சித்ரா தேவி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா தனியாக உட்காந்து குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா, நீ வெளியே வரும்போது உங்கள் அப்பா நல்லவராக இருக்கணும்னு தான் அவரை திருத்தணும்னு நினச்சேன், ஆனால் அவர் திருந்துற மாதிரியே தெரியல, அவர் போய் ஜெயிலில் உட்காந்துட்ருக்காரு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன், நீ யாரையும் நினச்சி கவலைப்படாத தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அப்பா இல்லையே நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியே வரும்போது நல்லவங்களை மட்டும்தான் பார்க்கணும், நல்லவங்க கூட மட்டும்தான் சேரணும், உங்கள் அப்பா மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிதாம்மா நீ வளரணும்,
உங்கள் அத்தை தான் அவங்கள மாதிரியே ஒரு அயோக்கியனை பெற்று அயோக்கியனை வளர்த்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தையா நம்ம குழந்தை வளரக்கூடாது. எப்படி தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாய் ஒரு குழந்தையே அயோக்கியனா மாற்றுவாங்கன்னே புரியல. அவங்க நல்லது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கௌதம் மாப்பிள்ளை நல்லவராக இருந்திருப்பாரு, உனக்கு ஏற்றவராக இருந்திருப்பாரு. ஆனால் அவங்க அதை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன், கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.